வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எந்த ப்ரீமியம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு எக்ஸ்பைரி டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நல்ல மூமெண்ட் கிடைக்கும் நமக்கு. லாஸ்ட் செஷனில் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், பி சைடு போகாதீங்க, மார்க்கெட் கிராஷ்னு சொல்கிற குரூப் கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாகவே இருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த குரூப் உங்களை ஒரே பக்கமாக தள்ள முயற்சிக்கிறாங்க. உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன், 25,200 கால் எங்கே பை பண்ணணும், எங்கே எக்ஸிட் பண்ணணும். நேற்று நம்ம வீடியோ பார்த்துட்டு ஃபாலோ பண்ணவங்க நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. இப்போது இன்னைக்கு எந்த ப்ரீமியம் பெஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ரைஸ். எந்த ப்ரீமியம் ப்ரைஸ் வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கிறோமோ அது பெஸ்ட்டாக இருக்கணும். ஒருவேளை ப்ரைஸ் செலெக்ஷன் தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம செலக்ட் பண்ணுற ப்ரீமியம் ப்ரைஸில் ப்ராஃபிட் கிடைக்காது. ஏன் சொல்கிறேன்னா ப்ராஃபிட் கிடைக்காதுன்னு, நம்ம டைரெக்ஷனில் மார்க்கெட் போனாலுமே நமக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. ஏன்னா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே போகும், அப்புறம் உங்களுக்கே தெரியும் ப்ரீமியம் டிகே ஆகும். இந்த ரெண்டு சினாரியோவுமே ப்ளே ஆகும். ப்ரீமியம் செலெக்ஷன் சரியில்லைன்னா அதிகமாக லாஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. லைக் ரொம்ப தூரமான ப்ரீமியம் எடுக்கிறது, இல்லை ரொம்ப கிட்ட ப்ரீமியம் எடுக்கிறது, ரெண்டுமே நமக்கு பிரச்சனையை கொடுக்கும். இந்த ஒரு விஷயம்தான் உங்களை லாஸ் பக்கம் தள்ளிவிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் நிஃப்டி இது 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 25,237 இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட 2 சான்ஸ் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் மேலே 25,300 கிட்ட போகும், இல்லைன்னா 25,100 கிட்ட போகும். இது ரெண்டுக்கும் நடுவில் நம்ம மார்க்கெட் இருக்குது. கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா மார்க்கெட்டில் வொலாட்டிலிட்டி இருக்குது. அப்புறம் நம்ம விக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் 10% ஆகிடுச்சு. எங்கேயாவது 1% மூமெண்ட் இருக்கும், எந்த சைடில் வேணும்னாலும் கிடைக்கும். நமக்கு கிடைச்ச இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம கொஞ்சம் முன்னாடி போகலாம். நம்ம இப்போ எந்த மாதிரி ப்ரீமியம் பார்க்க போகிறோம்னா, இந்த மணி கேட்டகரியில் வர மாதிரி ஒரு ப்ரீமியமாக பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு 25,300 கால் செலக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 லெவல் இருக்குது, 25,300 அப்புறம் 25,100. இந்த 25,300 கால் இருக்கு இல்லையா, இது வந்து 32 ரூபாய்க்கு மேலேயே இருக்கிற வரை நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது. 32 ரூபாய்க்கு மேலே இருந்து 70, 80 அல்லது 90 ரூபாய் வரை போக வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 25,300 கால் இருக்கு இல்லைங்களா, இது வந்து 70, 80 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல வாங்காதீங்க. எப்போனா 25,300 கால் வந்து மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா 70, 80 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ட்ரி பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, கேப் அப் ஆகும்போது எல்லா சி சைடு ப்ரீமியமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா உங்கள் என்ட்ரி எடுங்க, பெட்டராக இருக்கும். மார்க்கெட் ஒருவேளை கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், புல் பேக்கு வெயிட் பண்ணுங்க. 70 ரூபாய்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 65 ரூபாய்க்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் வைங்க. ஒருவேளை மார்க்கெட் 70 இருந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஈஸியாக இந்த டார்கெட் வரை போகும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் வரை போக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதில் ஏற்கனவே 100 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ரீமியமோட விலை பார்த்தீங்கன்னா 100 ஆகுது. ஒருவேளை மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சுன்னா நம்ம சி சைடு மார்க்கெட் கொஞ்சமாவது லைக் மேலே போகும். ஒருவேளை கேப் டவுன் ஆச்சுன்னா 25,300 காலோட ப்ரைஸ் 13 ரூபாயோட லோ கட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை கேப் டவுன் ஆச்சுன்னா 25,300 காலோட ப்ரைஸ் இருக்கு இல்லைங்களா, அது 13 ரூபாயோட லோ கட் பண்ணிடும். ஒருவேளை இந்த லோவை கட் பண்ணிட்டுன்னா திரும்ப 14, 15 லைக் 16 ரூபாய் வரை வந்தால் அப்புறம் ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கும், மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம கால் சைடு பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இப்போ புட் சைடு இன்னொரு ப்ரீமியம் இருக்குது, லைக் 25,200 புட்.
இது எப்படி ஒர்க் ஆகும் நம்ம பார்க்கலாம். நம்ம எடுத்துக்கிற ப்ரீமியம் வந்து 44 ரூபாய்க்கு இந்த லெவலில் இருக்கிற வரை இந்த நம்ம 25,200 போட்டிருக்கு இல்லைங்களா, இது பியரிஷ் தான். ஒருவேளை மார்க்கெட் கேப்பை பார்த்துச்சுன்னா இதோட ப்ரைஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது வந்து 25,200ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17 ரூபாயிலேருந்து 16 வரை போகும். இங்கேருந்து ஒரு பிரேக் டவுன் கிடைச்சா என்ட்ரி பண்ணலாம். 16 ரூபாயிலிருந்து 35 வரை போக வாய்ப்புகள் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபால்ஸ் பிரேக் டவுனுக்கு வெயிட் பண்ணுங்க. செட்டப் பாருங்க, உங்க செட்டப் சரியா இருந்தால் மட்டும் என்ட்ரி பண்ணுங்க. நோ செட்டப் நோ என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் வைக்க மறக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, மார்க்கெட் ஒருவேளை ஆப்போசிட் சைடு ஆகிடுச்சுன்னா லாஸ் உங்களுக்கு வெறும் நீங்க வைக்கிற அந்த 4-5% ஸ்டாப் லாஸ் தான். உங்களுக்கு ஒரு பெரிய மூவ் கிடைச்சா நல்ல ப்ராஃபிட் இருக்கும். அப்படி ஒன்றுமே ஆகலையா, நீங்கள் மார்க்கெட்டுக்கு வெறும் 4-5% கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிடுவீங்க. நல்லா பிளான் பண்ணி பண்ணுங்க. உங்களுக்கு உங்களோட டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ப்ரெஷர் இல்லாமல் ஃப்ரீ மைண்டடாக நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். 2 ப்ரீமியமும் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். லைக் மார்க்கெட் எந்த ப்ரீமியம் வாங்கலாம், எப்படி உங்களுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எல்லா லெவல்ஸுமே நாங்கள் லைவ் மார்க்கெட்டில் அப்டேட். நன்றி, வணக்கம்.